சுரக்காய் சமைச்சிட்டு அதில் இருக்க விதையெல்லாம் சும்மா எடுத்துகிட்டு வெளில போட்டோம். அவ்வளோதான். பார்த்துட்டு ஒரு 10-15 நாள் கழித்து வெளில வந்து பார்த்தா இவன் பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கான். சரி இவன் வளர்ந்துட்டானேன்னு சொல்லிட்டு இப்படியே விட முடியல. சரி சும்மா ஒரு கயிறை கட்டி ஏற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறை கட்டியாச்சு. அது தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நல்ல ஃபீலுங்க. நம்ம வளர்க்கும்போது நம்ம ஒரு செடி வளர்க்குறோன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருந்தான் அவன். நல்ல ஃபீலு. அப்புறம் இது வந்து ஒரு 30 நாள் இருக்கும் கரெக்டாக. 30 நாள் கழித்து மேலே ஏற்றி விட்டோம் கொடி கட்டிட்டு சும்மா. அப்படியே கீழே படர்ந்தா வெயிலில் சுருண்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சும்மா வீட்டில் இந்த வேஸ்ட்டு கயிறெல்லாம் போட்டு சும்மா கட்டி விட்டாச்சு. கொஞ்சம் தூரம் தான் படருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் கட்டி விட்டோம். இவனும் அழகாக படர்ந்து வந்துகிட்டே இருந்தான். அடுத்து இது கொஞ்ச நாளைக்கு கழித்து அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சிட்டு மேலே வந்து பார்த்தா ஒரு குட்டி பிஞ்சு வச்சுருந்தான். அவ்வளோ சந்தோஷம் இதை பார்க்கும்போது எனக்கு கையில் எடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வளர்த்து ஒரு செடி வந்து பிஞ்சு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது. இது வந்து டோட்டலாக ஒரு 45 டேஸில் 60 டேஸ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப பெருசாக படர ஆரம்பிச்சிட்டான். அதனால் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கயிறு கட்டி விட்டேன். அப்புறம் சுரக்காய் 2-3 சுரக்காய் வச்சாச்சு. ஒரு அம்மா பாருங்கள் கீழே வெயிலில் வந்துட்டு காயெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுதுன்னு சும்மா ஒரு பக்கெட் வச்சுட்டு அதுக்குள்ளே மண் கொட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.